Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah. Sadaqallahul aliyyul azim. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கன் சலாத்தை கூறி நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக உலகிலே இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய சூழ்ச்சிகளினுடைய ஆணி வேர் என்ன என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக சில கூட்டத்தார்களை பற்றி பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடந்த காலத்திலே இஸ்லாம் என்ற ஒன்றை பலகீனப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள். இனி எதிர்காலம் என்ன, அவர்கள் திட்டம் தீட்டிருக்கக்கூடிய எதிர்காலம் என்ன, இதை குறித்து நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறுமை நாள் நெருக்கத்திலே என்னென்ன நிகழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் என்ன என்பதை பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த நிலைகள் எல்லாம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சிரமங்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள், சஞ்சலங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் எப்பொழுது விலகும்? இதை விளக்குவதற்கான காலங்கள் தான் என்ன? கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இறுதி காலம் நெருக்கத்தில் மல்ஹமா ஏற்படும் என்று கூறினார்கள். நான் படிப்படியாக அப்படியே கூறுகிறேன். முன்னறிவிப்புகளை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில விடயங்களில் முக்கியமான விடயங்கள் இது ஒன்று. மல்ஹமா என்று சொன்னால் வெடித்து சிதறுதல் என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ஹமா நெருங்கினா அது என்னது? கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக சொன்னாங்க. மல்ஹமா சொன்னாங்க, இரண்டு மிக பெரும் சக்திகள் இந்த பூமியில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் மறுமை வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சக்தியாக தான் இன்று பார்க்கப்படுகிறது. யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு அணியில், இஸ்லாம் ஒரு அணியில், முஸ்லிம்கள் ஒரு அணியில் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டும் மோதாமல் என்ன செய்ய சகோதரே, இந்த உலகத்துடைய அழிவு நாள் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். அரபியில ஹர்ப் என்று சொன்னால் போர். அந்த காலத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னால் எல்லாத்துலேயும் பாருங்க ஹர்ப் என்பதை பயன்படுத்தியிருப்பாங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலக்கக்கூடிய போர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் மல்ஹமா என்று கூறியதுக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இதற்கு ஆழமான அர்த்தம் வெடித்து சிதறுதல். நீங்கள் பலஸ்தீன் நடக்கக்கூடிய போர்களை பார்க்குறோம். அந்த காலத்தில் வாளால் சென்று போரிட்டு கொண்டிருந்தார்கள். குதிரைகள் மீது சென்று, வாளின் மீது சென்று வீரன் ஜெயிப்பான், கோலை பலகீனமானவன் தோப்பான். இன்னைக்கு எப்படி இருக்குன்றா, யாருக்கிட்ட தொழில்நுட்பமும் மூளை அதிகமாக இருக்கிறதோ, மூளை வலி இருக்கிறதோ அவன் ஜெயிப்பான் என்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பாம் எடுத்து போடுறாங்க, அது ஒரு ப்ரெஷரில் வெடிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்கள், மனிதர்கள் முதற்கொண்டு அப்படியே வெடித்து சிதறும் காட்சிகள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொன்னார்கள், மல்ஹமா நடைபெறாமல் கியாமத் நாள் வராது என்பதாக. எனவே சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் மல்ஹமாவுடைய ஆரம்பமோ என்று நமக்கு ஒரு அச்சமும் சந்தேகமும் வருகிறது. இந்த பலஸ்தீன் பிரச்சனை மல்ஹமாவுடைய ஆரம்பமாக என்பதாக தெரியும் நமக்கெல்லாம். யூதர்கள் எதை நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக. கண்ணியமானவர்களே, இவர்கள் ஏதோ இன்று பலஸ்தீனை மட்டும் பிடிப்பது ஒரு நோக்கம் அல்ல.
நாம் கூறினோம் ஒரு முறை, புக்து நசர் என்ற ஒரு மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியை விட்டு அவன் விரட்டும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் உலகம் முழுக்க சிதறி ஓடினார்கள். எங்கெல்லாம் ஓடி தங்குனாங்களோ அது வரைக்கும் நம்முடைய பரப்பை விஸ்தீரணப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். முடிஞ்சால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை எடுத்து பாருங்க. சவுதி அரேபியாவில் பாதியை நம்ம பிடிச்சிடும் என்பதாக திட்டத்தில் இருக்கு. எஜிப்தில் ஒரு பாதியை நம்ம பிடிச்சிடும் திட்டத்தில் இருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான் இறக்கையும் சேர்த்து மேலே இன்னும் ரோம்லையும் கொஞ்சம் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய இஸ்ரேல் என்பது ஏதோ இல்லாத ஒரு நாடு. 1920க்கு முன்பாக இஸ்ரேல் என்பது அல்ல. அந்த இஸ்ரேலுக்கு அன்றைய பிரிட்டானிய அரசும் அமெரிக்க அரசும் உலக 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்ச கையில் வைத்திருந்த அந்த பகுதிகள் எல்லாம் அந்த யூதர்களுடைய கேட்டதின் காரணமாக கொடுக்குறாங்க. அதுக்கும் பாருங்க பின்னாடி ஒரு சூழ்ச்சி. அந்த பிரிட்டானியா ஜெயிப்பதற்கு அவனுக்கு சில ஆயுதங்களை இந்த யூதர்கள் கண்டுபிடித்து தராங்க, வெடிமருந்துகள், முக்கியமான விஷயங்கள். இதை பயன்படுத்தி வந்த போரில் ஜெயிப்பதின் காரணமாக உனக்கு என்ன வேணுமாலும் கேளுங்க என்பதாக இந்த யூத அந்த சயின்டிஸ்டை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறான், நான் எனக்கு எந்த பதவியோ எந்த காசையோ கேட்கல, மாறாக எனக்கு பலஸ்தீன் வேணும். எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணான் என்ற ஊரை இறைவன் கொடுத்துருந்தான், நாங்கள் அதை சரியாக எடுத்துக்கல. இன்னைக்கு அந்த ஊர் பேர் பலஸ்தீன், எங்களுக்கு அதை கொடுங்க என்பதா கேட்ட உடனே அன்னைக்கு பிரிட்டானியா நேராக வந்துச்சு, இங்கே யூதர்களும் தங்குவார்கள் என்ற ஒரு சட்டத்தை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுடைய பேக்கப் எல்லாமே பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் தான் செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், இதுக்கு பிறகு இவ்வளவு சூழ்ச்சி. சரி, இந்த மல்ஹமாவுடைய தொடக்கத்தை தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மல்ஹமாவுடைய முடிவு என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய இரு சக்திகள் மோதிக்கொள்ளும். சகோதரர்களே, அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை. ஏன் இன்னைக்கு குழந்தைகளை பார்த்து இப்படி கொள்றாங்க? குழந்தைகள் மீது ஏன் ஏவுகணைகள் ஏவப்படுகிறது? பார்த்தா கொத்து கொத்தாக அதிகமாக அங்கே மௌத்தாவது குழந்தைகள் தான். ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரு அச்சம், இவர்களுக்கு அதிகமான ஒரு பயம். என்ன சொன்னால் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரே இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஹலீஃபாவாக்கிடுவான். அவர்தான் மஹதி என்பதாக அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த பட்டத்தை சூட்டும் முன்பாக உலகத்தில் யாருக்குமே தெரியாது, ஏன் அவருக்கே தெரியாது. அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வம்சாவளியிலிருந்து வருவார். யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய பேர குழந்தையிலிருந்து வருவாங்க. அல்லாஹ் கியாமத்துடைய நெருக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் கடைசி நாளை அல்லாஹ் நீளமாக்கி அதிலே இவர் என்ன செய்வார்? அல்லாஹ் அனுப்புவான். அவர் ஒரு நீதமான ஆட்சியை, அநியாயமான வரி வசூல் வரிகளை போடப்பட்ட இந்த அநியாயங்களை எல்லாம் உலகம் முழுக்க சென்று போர் செய்து எல்லாத்தையும் நீதியின் பக்கமாக எடுத்து வருவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முக்கியமான மறுமையினுடைய அடையாளம். அப்ப இது எங்கே இதெல்லாம் முடியும்? இன்று முஸ்லீம்களுக்கு என்று ஒரு நாடு அல்ல, கேட்பாரற்று நாதியற்று அனாதியாக கிடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒன்றிணைப்பதற்காக வருவார்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அவங்களுடைய வருகை வந்துருச்சுன்னு சொன்னா, ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவாஃப்ல இருப்பாங்க. சொன்னாங்க இவங்க சிரியாவில் பிறப்பாங்க, மதினாவுக்கு வருவாங்க. மதினாலிருந்து ஒரு படை அவர்களை துரத்தும் பிடிப்பதற்காக. அவர்கள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு விரண்டு வருவார்கள். வருகின்ற வழியில் அந்த படையெல்லாம் பூமி விளங்கிவிடும். மதினாவிலே வந்த பிறகு, மக்காவிற்கு வந்த பிறகு, மக்காவிலே அந்த ஹஜருல் அஸ்வத்துக்கும் அந்த காபத்துடைய வாசலுக்கு நடுவில் அவர் நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் அறிவிப்பு செய்வான், நீங்கள் தான் மஹதி என்பதாக. உடனே அவர்களே அங்கே அடையாளம் கண்டு கொண்ட நபர்கள் எல்லாம் அங்கே பைத் செய்வார்கள். உலகம் இருக்க எல்லா முஸ்லிம்களுக்கும் அவர்கள் மஹதி என்பதாக அறிவிக்கப்படும். சகோதரி, எந்த வேலை எந்த நிலையில் இருந்தாலும், எத்தனை கானங்கள் நீங்கள் கடந்தாலும் மஹதியை சென்று நீங்கள் பையத் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பார்க்கிறோம், எதையுமே செய்ய முடியல. அந்த பலஸ்தீன் குழந்தைகளுக்கு பக்கத்து பார்டர் எஜிப்த் இருக்கு, பக்கத்து பார்டர் ஜோர்டான் இருக்கு, பக்கத்து பார்டர் சவுதி இருக்கு, பக்கத்து பார்டர் ஈரான் இருக்கு, லெபனான் இருக்கு. முஸ்லிம் நாடுகள் தான். உள்ளே சென்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. உள்ளே சென்று அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியவில்லை? மருந்துகளை அனுப்ப முடியவில்லை, உணவுகளை தர முடியவில்லை. ஏதோ ஒரு நாள் ஃப்ளைட்டில் போய் உணவை போட்டால் பத்திருமா? கடந்த நாள் வீடியோக்களை பாருங்க, 260வது நாள் ஆகிவிட்டது. உணவில்லாமல் என் குழந்தை மௌத்தாகுது என்பதாக தந்தை தன்னுடைய பச்சை குழந்தையை கையில் வச்சு காட்டுறார்.
ஒரு சின்ன பையன் அப்படியே நாவரண்டு நாக்கில் கடைசி சொட்டு தண்ணி விழாதா என்று அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மூத்தாகிற அந்த வீடியோ காட்சிகள்லாம் வருகிறது. சதுரில் ஏன் இந்த அவல நிலை? அல்லாஹ் எதை கட்டளையாக அல்லாஹ் அனுப்பினானோ இந்த சமூகத்திற்கு அது எடுக்க வேண்டிய குர்ஆன் ஹதீஸ் எடுக்க வேண்டிய சமூகம் அது ஏதோ பிற்போக்குத்தனம், அதெல்லாம் முடியாதவங்க ஏதோ ஒரு அந்த ஆளுங்க தான் செய்வாங்க, அதில் ஈடுபடுவாங்க. நம்மளாம் மேம்போக்கா போயிட்டு வந்தால் போதும் என்பதாக தீனை நினைத்தவர்களை என்ன செய்ய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சூழ செய்து விட்டான். இதற்கெல்லாம் ஒரே வழி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பின்பாக பல படைகள் செல்லும். அவர்கள் யாராலும் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பலமான ஒரு படையை வைத்து மீண்டும் உலகத்திலே இழைக்கப்பட்ட அநீதிகள் அனைத்தையும் மீட்டெடுத்து நீதமான ஒரு ஆட்சி நிறுவுவார்கள். இப்போ மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பிறந்து மதீனாவுக்கு வந்துடுவாங்க. 2 முறை ஷாமிலும் சிரியாவிலும் தஜ்ஜால் வந்து விட்டார் என்ற பொய்யான செய்தியை கேட்டு செல்வார்கள். மீண்டும் இல்லை தவறான செய்தியமாக வந்து விடுவார்கள். கடைசியாக 3வது தஜ்ஜால் உறுதியாக வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டவன போவாங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை நடைபெறும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை சொன்னார்கள். டமஸ்கஸிலே, இன்றைக்குரிய சிரியாவுடைய தலைநகரம் டமஸ்கஸிலே ஒரு பள்ளியிலே வெள்ளை மினாராவின் மீது 2 மலக்குமார்களுடைய கரங்களை பற்றியவர்களாக அப்படியே இறங்குவாங்களாம். அதுலேயே அங்கே இருக்க மக்கள் ஏனியை போட்டு இறக்குவாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மினாரா மேலே வந்து இறங்கிடுவாங்க, அதுக்கு மேலே ஏனியை போட்டு இறக்குவாங்க. அப்போ அங்கே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அந்த பள்ளியிலே தொழுகை நடத்தப்படும். அதற்கு பிறகாக அங்கே இருக்க படையுடன் தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக 3 பேரும் சேர்ந்து செல்வார்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எதிர்காலத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இன்றைக்கூடிய கிறிஸ்துவர்களும் நம்முடைய செகண்ட் ஜீசஸ் வந்து விட்டார் என்பதாக வரும்பொழுது கூறிவிடுவார்கள், அல்ல அல்ல, இந்த உம்மத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே சாதாரண மனிதனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்ட கட்டளைகள் குர்ஆனை பின்பற்றிய நபராக இந்த உம்மத்தில் நான் வந்திருக்கேன். ஒருபொழுது நான் கடவுளும் சொல்லலை, என்ன செய்யலை, நான் என்னுடைய தாயும் கடவுள் என்பதாக நான் கூறவில்லை, எல்லாம் நீங்கள் கட்டிக்கொண்ட இட்டுக்கதைகள் என்பதாக அங்கே உண்மை உடைப்பார்கள். அதுவரை கிறிஸ்தவர்களுக்கும் புரியாது யூதருடைய சூழ்ச்சி. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த முன்னறிவிப்பு. கண்ணியமானவர்களே, இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதர்களுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு முஸ்லிம்க்கு உதவி செய்வன் என்று சொன்னால், இவர்கள் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வளர்த்துட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வானத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம், ஹேக் பண்ணி எல்லா ஃபோனையும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஐடி என்ற டிபார்ட்மெண்ட் துறையவே உலகத்தில் நீங்கள் ஒரு ஐடி துறையை நீங்கள் வச்சுக்கிங்களேன், 70% கட்டுப்பாட்டில் இருக்கிறது யூதருடைய கையில் தான். முக்கியமான கம்பெனிகளுடைய கணக்கு வழக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இருக்கிறது இந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே தான். கண்ணியமானவர்களே, இவங்க இதை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு முஸ்லீம் படைகளுக்கு உதவி சென்று சொன்னால், கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும் யூதர்களை. எனக்கு பிறகு அவர் யூதன் இருக்கான், பிடிச்சி அவனை கொல்லு என்பதாக அவர்களுக்கு எதிராக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை தரும் நேரத்தில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இழிவை அல்லாஹ் தருவான். கல்லும் மரமும் காட்டி கொடுக்கும், எங்கும் சென்று தப்பிக்க முடியாது, கர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர. இன்னைக்கு அந்த மரத்தை அந்த இஸ்ரேலுக்குள்ள இன்னும் பல நாடுகளில் அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வெட்டிட்டான்னு சொன்னால் கடுமையான ஃபைனா. நம்பிக்கை இருக்குது எதன் மேலே? இந்த ஹதீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் அவங்களை காட்டி கொடுக்காதான், அதல்லாத மற்ற எல்லா மரங்களும் அவர்களை காட்டி கொடுக்கும், கொலை செய்ய சொல்லும். கண்ணியமானவர்களே, இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்வது, இவர்கள் என்ன உலக ஆட்சியை பிடிப்பதற்காக பச்சிலம் குழந்தை கொள்வது கோலைகள். அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர், இதுவும் நடைபெறும். இன்னொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை குறித்து சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், யூப்ரட்டிஸ் நதி வற்றும் என்பதாக கூறினார்கள். வற்றி தங்க மலை வெளிப்படும் என்பதாக கூறினார்கள். கண்ணியமானவர்களே, என்று நாம் பார்க்கிறோம் யூப்ரட்டிஸ் நதி, அதாவது சிரியாவிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு நதி, எகிப்து வழியாக. இந்த நதி வற்றும் என்று கூறினார்கள். வற்றும் போது தங்க மலைகளை வெளிப்படுத்தும் என்று கூறினார்கள். சமீபத்தில் நீங்கள் வீடியோலாம் பார்க்கலாம், ஆற்றுல அப்படியே தங்க கல் கிடப்பதாகவும் சின்னதாக பெருசாகும். அந்த நதி உலகம் தோன்றியதிலிருந்து வற்றியதே கிடையாது. ஆனால் இப்பொழுது வற்ற தொடங்கி தங்கங்களை சற்று லேசாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ரொம்ப வத்திட்டு சொல்கிறாங்க, இன்னும் சில ஆண்டுகளில் கம்ப்ளீட்டாக அது வத்திரு என்பதாக, தங்கங்கள் வெளிப்படுவதாகவும் பல வீடியோக்கள் நாம் பார்க்குறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அந்த நேரத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் போய் அந்த தங்கத்தை எடுப்பதற்காக போகாதீங்க. ஏன் போகாதீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வருவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். 100 நபர்கள் சென்று எடுப்பதற்கு சண்டையிட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால் 99 நபர்கள் அந்த போரில் கொல்லப்படுவார்கள். ஒரே ஒரு நபர் தான் மிச்சமாக இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் சிந்திச்சு கூட பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ பெரிய வற்றாது நீர் கொண்ட நதி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொன்னார்கள், இது வற்றும் தங்க மலை வெளிப்படும் என்பதாக. இன்னைக்கு அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்படி மறுமைக்கு நெருக்கமான எல்லா காட்சிகள், எல்லா சூழ்ச்சிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் குறியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நெருக்கத்தில் பசித்த கூட்டங்கள், பெரும் பெரும் கூட்டங்கள், மனித கூட்டங்கள் உணவு தட்டை நோக்கி எப்படி ஓடி வருவாங்களோ, ஒரே ஒரு சாப்பாட்டு தட்டு தான் இருக்கு, அப்போ எப்படி அடிச்சுக்கிட்டு ஓடியா வருவாங்களோ, அதுபோன்று இந்த குஃபார்கள், இந்த காஃபிர்களாம் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்து உங்களை கொலை செய்ய வருவார்கள். அந்த நாளும் வராமல் மறுமை நிகழாது என்று கூறினார்கள். ஏன் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்? அப்படியே அல்லாஹ் இறங்கி வந்து என்ன பண்ணிடலாம்ல, சில பேருக்கு இப்படின்னு தோணும். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை நரகத்தை படைச்சதுக்கு அவரே பார்த்துட்டு வர சொல்றாங்க. அப்போ பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, என்னடா எல்லாம் சொர்க்கம் அழகாக இருக்கு உள்ள, ஆனால் மேலே பார்த்தா ஒரே கஷ்டம், துன்பம், துயரம், இதை போட்டு நிரப்பி வச்சிருக்க. நரகம் பார்த்தா அடியில் நெருப்பு கொழுந்து விட்டு பயங்கரமாக இருக்கு, ஆனால் மேலே பார்த்தா சுகம், இன்பங்கள், இதை போட்டு நிரப்பி வச்சிருக்கேன் என்பதாக. இதுதான் துனியாவுடைய சோதனை. யாரு பணத்துக்கு பின்பாக, தவறுகளுக்கு பின்பாக வரம்பு மீறி, அல்லாஹ்வுக்கு எதிராக வரம்பு மீறி சுகங்கள், இன்பங்களை, பாவங்களை செய்கிறார்களோ சகோதரர்களே, அது மேலே போட்ட மூடிதான், அது கீழே இருக்கிறது நரகம். உலகத்தில் யாரு துன்பங்கள், எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருக்கிறார்களோ இதற்கு கீழே இருக்கிறது சொர்க்கம். இவர்கள் அதை அடைந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன செய்யணும்? அல்லாஹ் உங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை நான் சோதனையாக்கி வச்சிருக்கேன். என்ன, உங்களில் யாரு நல்ல அழகிய அமல்களை செய்றீங்கன்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான். அந்த குழந்தைகள் மூத்தாறு தான் சகோதரரை பார்க்குறோம், அதெல்லாம் சொர்க்கத்து பறவைகள். அந்த குழந்தைகள் சொர்க்கத்து பறவைகள். எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. சகோதரர்களே, நாம் தான் நம் நிலையை பற்றி யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்படியெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்ன, வெற்றி நிச்சயம் என்பதாக. ஆனால் நாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருந்துடணுமா? எல்லாம் நடக்கும், நாம் எப்பயும் போல முடிஞ்சா தொழுவோம், இல்லாட்டினாலும் பேசிக்கலாம் என்பதாக நாம் இருந்து கொள்ளலாமா? இல்லை சகோதரர்களே, இதுக்கும் ஒரு ஆதாரம் கூறுகிறார்கள். கந்தக் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு அரபுகளும் இந்த யூதருடைய சூழ்ச்சியின் காரணமாக படையெடுத்து வந்து நிற்கிறாங்க. மதீனாக்குள்ள 3000 முஸ்லீம்கள் தான், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்து நிற்கக்கூடிய படையோ 21,000 நபர்கள். கொஞ்சம் கேப்பு கிடைஞ்சாலும் உள்ள போந்து ஒரு நபர் இல்லாமல் கொலை செஞ்சுட்டுங்கிறது தான் நோக்கம். அவ்வளோதாங்க இருக்க முஸ்லீம்களே. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்படிப்பட்ட அந்த போருக்காக அந்த சல்மான் ஃபாரிஸில் அவங்களுடைய அந்த திட்டத்தின் கீழே பெரிய ஒரு அகலியை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாறை குறுக்க வருது. அப்போ எல்லா சஹாபாக்களும் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடைக்கின்றார்கள், உடைக்க கூப்பிடுறாங்க. உடைக்கும் போது 3 முறை அடிக்கிறாங்க. 3 முறையும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல வருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறையும் சொன்னாங்க, உடைக்கும் போது ரோமுடைய கசானாக்கள் என்னுடைய கையில் கொடுக்கப்படுறதை நான் பார்க்குறேன், பாரசீகத்துடைய வெற்றி என் கையில் கொடுக்கறத நான் பார்க்குறேன் என்பதாக. எங்க இப்போ உள்ள போந்தா இங்கே காலியாயிருவோம். சஹாபாக்குடைய மனநிலை கொஞ்சம் என்னாச்சும் தப்பு நம்ம முடிவெடுத்து வச்சிருந்தோம்னு சொன்னால் அதோடு அங்கே இஸ்லாம் முஸ்லீம்ங்கிறது எல்லாம் ஆயிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரோமை எல்லாம் எனக்கு வெற்றி கொடுப்பான், பாரசீகத்தையும் எல்லாம் வெற்றி கொண்டு கொடுப்பான் என்பதாக. உலகத்தில் இத்தனை அளவுக்கு இஸ்லாம் பரவும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சஹாபாக்கள் ஈமான் கொண்டு விட்டு சகோதரர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அமைதியாக அமர்ந்து விடவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகின்றார்கள், படைகள் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள், இன்னும் படைகள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். சகோதரே, உழைப்பு என்பது உலகம் முழுக்க நிகழ்த்தினார்கள். உலகத்திலே 3/2 பகுதியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த காலகட்டத்திலே வெறும் சொற்பமான ஒரு 10 to 20 வருஷத்துக்குள்ள அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கும் சென்று விட்டது இஸ்லாம். கண்ணியமான இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பு என்று சொன்னால், இப்படி வருவாங்க மஹ்தி இஸ்லாம், ஈசா அலைஹிஸ் ஸலாம் வருவாங்க, வெற்றி கொள்வார்கள் என்ற அந்த மமதையில் இருக்காமல் என்ன செய்வது? ஒன்று இருக்கு, நாம முதல்ல வெற்றி அடைய நபராக மாறணும். என்ன மாறணும்? ஒரு மௌலானா வாயிட்டா சொர்க்கவாசி என்பதல்ல, அஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும், தொழுகைக்கவும் மற்றோட விஷயத்திலையும். அப்போ நம்ம என்ன செய்யணும் சகோதரே? நம்முடைய அவாமுனாசை என்ன செய்யணும் சகோதரே? அஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். கலிமாவுடைய மௌத் எனக்கு கிடைக்குமா என்ற அச்சம் இருக்க வேண்டும். இதனெல்லாவது இது போன்ற சூழ்ச்சிகளை விட்டு நம்மளை எப்படி காப்பாற்றுவது சிந்தனையும் இருக்க வேண்டும். ஒரு 3 விஷயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், குறிப்பாக வாலிபர்கள் எப்படி தன்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலிலே சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் அளவிலே பலப்படுத்தினார்கள்.
ரூஹ் எதை கொண்டு பலப்பெறும்? அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய கட்டளை முழுமையாக ஏற்பது, பெருமானார் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றுவது, அவர்கள் எதை செய்ய கூறினார்களோ செய்வது, எதை தவிர்த்து கூறினார்களோ தவிர்த்திருப்பது, குர்ஆனை அதிகம் ஓதுவது, திக்ர்களை அதிகம் செய்வது, மனதை ஓர்மைப்படுத்துவது என்பதாக இதை கொண்டு ஆன்மா பலமடையும். இரண்டாவதாக நம்முடைய கல்வியை அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி, உலகத்துடைய கல்வி, போர்களை பற்றிய கல்வி, எதிரின் சூழ்ச்சிகளை பற்றிய கல்வி, இது போன்ற பிரயோஜனமான கல்விகளை நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, உடல் ரீதியான பலமான உணவுகளை எடுக்க வேண்டும். பலமான நபர்களாக மாறுவதற்கான உடற்பயிற்சிகளில் வாலிபர் ஈடுபட வேண்டும். இந்த 3 விஷயமும் யார் சகோதரர்களே? ஒவ்வொரு நபரும் ஈடுபட வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்து புரிதல்களையும் கொடுத்து ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வல்ல அல்லாஹ் நமக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய படையில் நின்று போர் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வல்ல அல்லாஹ் மறுமையிலே நம்மளை கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஷஹீதுகளாக நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, நாம் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. நம்ம ஒரு வாரத்திலேயே இல்லை ஒரு சில டாபிக் பேசி முடிக்க முடியாது. இதெல்லாம் நீங்களாக ஆய்வு செய்யுங்கள். இஸ்லாமிய கொண்டு நாம் சந்தோஷம் அடையும் என்று சொன்னால் அப்படி வீழ்ச்சி எப்படி நடந்தது என்பதையும் ஆய்வு செய்து புரிந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பதையும் யோசிக்கணும். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரும் மன்னித்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வதம் சுன்னத்துல்